வணக்கம். இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போறது லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக்கல் மேலாண்மை அப்படின்னு சொல்றோம். இந்த லாஜிஸ்டிக் அப்படின்னா நமக்கு அதை பார்க்கும்போது புதிய வார்த்தை பயன்பாடா இருக்கும். பொதுவா நம்ம பயணங்கள் மேற்கொள்ளும் போது நம்ம பார்க்கலாம், நிறைய சரக்குகளை ஏற்றி செல்லக்கூடிய வாகனங்களின் மீது இந்த லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியோட பேர் பதிக்கப்பட்டிருக்கும். இந்த லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது பொது நிர்வாகத்தை பொறுத்தளவுக்கு என்ன பொருள்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, தளவாடங்களை மேலாண்மை செய்தல் அப்படின்னு சொல்லி. இந்த தளவாடங்கள் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு புதுசா இருக்கலாம். ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி சொன்னோம் அப்படின்னா, பொருட்களை ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர செய்யக்கூடிய நிர்வாகம் அல்லது அதை மேலாண்மை செய்வதுதான் லாஜிஸ்டிக்ஸ் மேலாண்மை. இந்த தளவாடங்களை இடம்பெயர்த்துதல் அல்லது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கான வழிமுறைகளையும் அதை கையாளுவதற்கான நிர்வாக செயல்பாடுகளையும் விளக்கி கூறுவதுதான் தளவாடங்களின் மேலாண்மை. பொருட்களை ஏற்றி செல்வதற்கு அதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு ஏன் ஒரு மேலாண்மை அப்படிங்கிறது வேணுமா அப்படின்னு கேட்டோம்னா, கண்டிப்பா அதற்கான இயல்புகள் என்ன, காரணங்கள் என்ன, அதனுடைய முக்கியத்துவம், தளவாடங்களின் மேலாண்மை நிர்வாகத்திற்கான முக்கியத்துவம் குறித்து தான் இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். சோ முதலாக அதனுடைய அறிமுக பாடத்துல தளவாடங்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு கண்ணோட்டம் பார்க்க போறோம். அதனுடைய கோட்பாடுகள், அதை எப்படி செயல்படுத்துறாங்க, நடைமுறை வாழ்வியல்ல அவங்க அதை எப்படி செயல்படுத்துறாங்க, அதை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம், அதனுடைய வகைப்பாடுகள், மேலும் லாஜிஸ்டிக்கல் மேலாண்மையினுடைய செயல்பாட்டு நோக்கங்களை, தளவாட மேலாண்மையினுடைய செயல்பாட்டு நோக்கங்கள் குறித்தும் அதன் படிவங்கள் குறித்தும் தான் முதல் தொகுதியில நம்ம பார்க்க போறோம். இப்ப லாஜிஸ்டிக்ஸ் தளவாடங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம நிறைய பொருட்கள் உற்பத்தி செய்யறோம், நிறைய பொருட்கள் பயன்படுத்துறோம். இப்ப நாம பயன்படுத்தக்கூடிய பல பொருட்கள் எங்கிருந்து உற்பத்தி செய்யப்பட்டதுன்னு கண்டிப்பா அதை பயன்படுத்துற நம்மள நிறைய பேத்துக்கு தெரியாது. இங்க இருந்தும், அயல் நாடுகளில் இருந்தும், வேற மாநிலங்களில் இருந்தும், கிராமப்புற பகுதிகளில் இருந்தும் கூட நிறைய பொருட்கள் நம்மளுடைய பயன்பாட்டிற்கு ஒவ்வொரு நாளும் டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணிட்டே இருக்காங்க. போக்குவரத்துல நமக்கு கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஒரு நிறுவனம் அதனுடைய தயாரிப்புகளையும் அதனுடைய சேவைகளையும் மக்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது முக்கியமான நடவடிக்கையாக இங்க கொண்டு வரப்படுது. சோ இதை எப்படி வடிவமைக்கிறாங்க? லாஜிஸ்டிக் அப்படிங்கிறது பொதுவா மேலாண்மை அப்படின்னு சொன்னோம்னா, நிர்வகித்தல் அப்படின்னு சொல்லும் போது நிர்வாகம் செயல்படுவாங்க. அந்த நிறுவனத்தினுடைய உற்பத்தி நிலை, விற்பனை சக்தி, அதனுடைய பயன்பாடு, இதெல்லாம் தான் நம்ம பார்ப்போம். ஆனா இங்க இந்த உற்பத்திக்கும் விற்பனை செய்யப்படக்கூடியதுக்கும் அல்லது உற்பத்திக்கு முந்தைய செயல்பாடுகள் எல்லாம் என்ன அப்படிங்கிறது குறித்து தான் இந்த லாஜிஸ்டிக்ஸ் மேலாண்மையில பார்க்கணும். அதனுடைய வடிவமைப்பு, அதை எப்படி இயக்குறாங்க, அந்த ஸ்டோரேஜா, சேமிப்பு கிடங்காக அதை எப்படி பயன்படுத்தி அதுல இருந்து பொருட்கள் எப்படி வெளியில் கொண்டு செல்லப்படுது, அதை விநியோகிக்கும் செயல்முறைகள் என்ன அப்படிங்கிறதுதான் லாஜிஸ்டிக்ஸ் மேலாண்மை அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப இந்த லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை எப்படி உருவானது அப்படின்னு சொல்லும் போது, இந்த லோகோஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து தான் இந்த லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது பெறப்படுது. அதனுடைய பொருள் பார்த்தோம் அப்படின்னா ஒழுங்கு. லோகோஸ் அப்படின்னா கிரேக்க மொழி சொல். அந்த சொல்லினுடைய அர்த்தம் பார்த்தோம்னா ஒழுங்கு அப்படிங்கிறத குறிக்கும். அதே மாதிரி லோகர், இது ஒரு பிரெஞ்சு வேர்டு. இந்த பிரெஞ்சு மொழி சொல்லான லோகர் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, இது இராணுவத்தினுடைய இயக்கம் அல்லது அதனுடைய விநியோகம் தொடர்பான கலையை குறிக்கிறது. சோ இராணுவம் அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் வர்றது ஸ்ட்ரிக்ட்னஸ், டிசிப்ளின், எல்லாத்தையுமே ஒழுக்கமா செய்வாங்க, ரொம்ப டிசிப்ளின்டா இருப்பாங்க. எல்லா நடவடிக்கைகளுமே அவங்களுடைய கால அட்டவணைப்படி எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல் அதற்கு முக்கியத்துவம், முன்னுரிமையும் கொடுக்கப்பட்டு செயல்படுத்தப்படும். சோ இந்த லோகர் அப்படிங்கிற கிரேக்க பிரெஞ்சு வார்த்தைகளிலிருந்து பெறப்பட்டதுதான் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது. சோ இப்போ நமக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும், இராணுவத்தினுடைய இயக்கம், அதனுடைய ஒழுங்கு அப்படின்னு சொல்லும் போது எந்த ஒரு விஷயத்தையும் நாம செய்யும் போது அதனுடைய செயல்பாட்டு விதிமுறைகள்
நேர்மையாக, ஒழுக்கமாக, விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது ராணுவம் அப்படின்னு சொல்லும்போது மிலிட்ரி பத்தி மட்டும் நம்ம பேசுவோம். அது ஒரு பகுதியாகத்தான், ஒரு வகைப்பாடாதான் இதுல வரப்போதே தவிர, அப்ப வணிகத்திற்கும் ராணுவத்தினுடைய ஒழுங்கு, ஒழுக்கம், அதனுடைய செயல்பாடுகளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லும்போது, வணிகத்துல இந்த தளவாடங்கள், அதாவது லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வாடிக்கையாளர்களுக்கும் அந்த சேவையை தரக்கூடிய நிறுவனங்களுக்கும், சேவை அப்படின்னு சொன்னா நமக்கு பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய அல்லது அதை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கும் அவர்களினுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு முக்கிய காரணி தான் இந்த தளவாடங்கள் மேலாண்மை. சோ அப்ப உற்பத்திக்கும் நுகர்வுக்கும் இடையே உள்ள பொருட்களின் தரத்தை அல்லது பொருட்களின் பயன்பாட்டை நிர்வகிக்கிறது தான் இந்த லாஜிஸ்டிக்ஸ் மேலாண்மையினுடைய முக்கிய நோக்கமாக கருதப்படும். இந்த தளவாடங்கள் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படின்னு சொன்னா, பொதுவாவே வணிகத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம வணிகத்தினுடைய வளர்ச்சி எப்படி வந்தது அப்படின்னு சொன்னோம்னா, பொருட்களை பண்டமாற்று முறைதான் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லுவோம். ஒரு பொருளை கொடுத்துட்டு அந்த பொருளுக்கு இணையான வேறு ஒரு பொருள், நமக்கு தேவைப்படக்கூடிய வேறு ஒரு பொருளை நம்ம பெற்றுக்கொள்ளும். அப்ப அது படிப்படியா மாறி பொருட்களினுடைய தேவைகள் குறையும் போது அந்த இடத்த பணம் ரீப்ளேஸ் பண்ணுச்சு. இப்ப பொருட்களை கொடுத்துட்டு நமக்கு தேவையான அந்த பொருளுக்கு இணையான பணத்தை நாம பெற்றுக்கொண்டோம். அப்போ இந்த லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1765ஆம் ஆண்டு நீராவி இயந்திரம் அதனுடைய வருகை முக்கியமான பங்களிப்பை இந்த இடத்துல கொடுக்குது. என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஸ்ட்ரீம் இன்ஜின் வரும்போது பொருட்களை நம்மளால நிறைய அளவுல உற்பத்தி செஞ்சு அது தேவைப்படக்கூடிய பல்வேறு இடங்களுக்கு ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்து கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பினை அது ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அப்ப அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், நிறைய பொருட்கள் உற்பத்தி செய்யறோம். ஆனா உற்பத்தி செஞ்ச பொருள் அதற்கான நுகர்வின் தேவை குறைவா இருக்கு. அதாவது பயன்பாடு, மக்களினுடைய பயன்பாடு தேவை குறைவா இருக்கு. ஆனா பொருள் அதிகமா உற்பத்தி ஆயிடுச்சு. உற்பத்தி செஞ்ச பொருளை நம்மளால முழுவதும் விற்க முடியல. அப்ப மீதம் இருந்த பொருள் என்ன ஆச்சு, வேஸ்டா தான் ஆச்சு. சோ இப்ப இந்த கழிவுகளையும் அல்லது பொருட்கள் வீணாவதையும் குறைப்பதில் இந்த தளவாடங்களின் மேலாண்மை மிக முக்கியமான பங்கு வகிக்குது. அப்போ இந்த 1765ஆம் ஆண்டு நீராவியினுடைய வருகைக்கு அப்புறமா தொழில்துறையில அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு சுலபமாக நம்மளால பொருட்களை கொண்டு செல்வதற்கான வாய்ப்பினை அது ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அது மட்டும் இல்ல, 1801ஆம் ஆண்டு நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய தயாரிப்புகளின் வடிவமானது 2ஆம் கட்டமாக ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தியது. இப்ப பொருட்களை உற்பத்தி செய்யறோம், அதை அதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் மாற்றம் செய்யறோம். இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல அந்த பொருட்களினுடைய தரத்தையும் அதனுடைய நிலைப்பாடையும் பாதுகாக்கக்கூடிய நிலைமை ஒண்ணு வருது. இப்ப அது யார் அதை பாதுகாக்கிறது? அப்போ அந்த ஸ்டோரேஜ் அப்படிங்கிற கான்செப்ட், பாதுகாப்பகம் இல்ல அதை சேமிக்கக்கூடிய சேமிப்பு கிடங்கு அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் அதை ஒரு முக்கியமான கட்டமாக கையில எடுக்கிறாங்க. 1980ல இந்த தளவாடங்களின் மேலாண்மை அப்படிங்கிறது ஒரு புதிய வடிவம் பெறுது. அதாவது பொருட்களின் இயக்கத்துல, அதாவது பொருட்களினுடைய உற்பத்தியில முக்கியத்துவம் பெறக்கூடிய இந்த லாஜிஸ்டிக்ஸ் தளவாடங்களின் மேலாண்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துலதான் உருவமாகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெயரளவுல இருந்திருக்கல, சின்ன சின்ன லெவல்ல இருந்திருந்தது. இப்ப 80கள்ல இந்த தளவாடங்களின் மேலாண்மை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்களிப்பை பெறும்போது அவங்க என்ன பண்றாங்க, பொருட்களினுடைய மேலாண்மை அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொருள் உற்பத்தி செய்யணும்னா அந்த உற்பத்தி நிலையை அடைவதற்கு முன்னதாக அந்த பொருட்களுக்கு அந்த பொருளை உற்பத்தி செய்வதற்கு தேவையான மூலப்பொருட்கள் வாங்கும் திறன் அப்படிங்கிறது இருக்கு, ரா மெட்டீரியல்ஸ். இப்ப அந்த மூலப்பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்துலயே நமக்கு கிடைக்காது. அது பல்வேறு இடங்களிலிருந்து கொண்டு வரப்பட்டு ஒரு இடத்துல ஒன்னா சேர்த்து அங்க அந்த பொருட்களை அந்த மூலப்பொருட்களை எல்லாம் வைத்து நமக்கு தேவையான பொருளை உற்பத்தி செஞ்சு அது உற்பத்தி இடத்திலிருந்து பல்வேறு இடங்களுக்கு அதனுடைய பயன்பாட்டிற்காக எடுத்து செல்லப்படும்.
இப்ப இந்த மூலப்பொருட்கள் அல்ல அந்த வாகனங்களினுடைய உதிரி பாகங்கள் அதனுடைய விநியோகம் அப்படிங்கிறது சரியான நேரத்துல நடந்தால் மட்டுமே அதனுடைய பயன்பாடு அடையும். லாஜிஸ்டிக்ஸ் இருக்கு, தளவாடங்களை மாற்றக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு பொருளை வந்து சீக்கிரமா கொண்டு வந்துட்டு ஒரு பொருளை லேட்டா கொண்டு வந்தா அதனுடைய பயன்பாடு அடையாது. அப்ப குறித்த நேரத்தில் தேவையான பொருட்கள் அனைத்தும் ஒன்று சேரும் போது மட்டுமே இந்த தளவாடங்களின் மேலாண்மையினுடைய இலக்கு அடையப்படுது. அதே மாதிரி உடல் ரீதியான அல்லது நிறுவனம் சார்ந்த தயாரிப்புகளை வாடிக்கையாளர்களுக்கு கொண்டு செல்லுது. உற்பத்தி செஞ்சாச்சு, உற்பத்தி செஞ்ச பொருட்கள் எல்லாம் அதோட எக்ஸ்பைரி டேட் முடியறதுக்கு முன்னாடி இல்ல அந்த பொருள் வந்து கெட்டு போறதுக்கு முன்னாடி பொருளை மக்களினுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு செல்றது அப்படிங்கிறது மிக முக்கியமான காரணம். இப்ப தளவாடங்களினுடைய வளர்ச்சி என்னெல்லாம் பாதிக்குது அப்படின்னு சொல்லும்போது கணினியோட தொழில்நுட்பத்தில் ஏற்படக்கூடிய முன்னேற்றம், அதனுடைய நுட்பங்கள், அமைப்புகளின் அணுகுமுறையின் வளர்ச்சி, மொத்த செலவு ஆகக்கூடியதுல அதனுடைய ஆய்வு, தளவாடங்களின் முக்கிய பங்கை அங்கீகரித்து. இப்ப இதெல்லாம் நம்ம சொல்லும் போது ஓவராலா எல்லாத்தையுமே நீங்க மெஷினரிஸா கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா அத ஃபர்தரா அடுத்த நிலைமைக்கு எடுத்து செல்லக்கூடிய மனித வளம் அங்கு குறைஞ்சு போயிடும். அப்ப நீங்க பயன்படுத்தக்கூடிய நுட்பங்களினுடைய அறிவும் திறனும் மனிதர்களை சார்ந்ததை தவிர முழுக்க முழுக்க இயந்திரங்களை சார்ந்தது கிடையாது. இப்ப இதனுடைய வகைப்பாடு அப்படின்னு சொல்லும்போது தளவாடங்களின் மேலாண்மையை நம்ம பல்வேறு வகைகளா பிரிக்கும். அதுல குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டும்தான் இங்க நமக்கு சொல்றாங்க. முதன்மையானது வணிக தளவாடங்கள். வணிக தளவாடங்கள் அப்படின்னு சொல்லும்போது பொருளாதார ரீதியாக அல்லது வர்த்தக ரீதியான தேவைப்படக்கூடிய பொருட்கள் அனைத்தும் அது மூலப்பொருட்களாக இருந்தாலும் சரி அல்லது உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களாக இருந்தாலும் சரி ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு இந்த வணிக தளவாடங்கள் பயன்படுத்தப்படுது. இரண்டாவது இராணுவ தளவாடங்கள். இப்ப நமக்கு இராணுவத்துல வந்து அதிகமா அவங்க பயன்படுத்தக்கூடியது வந்து அவங்களுடைய நுகர்வுக்கான பொருட்களையும் மீறி நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு தேவையான ஆயுதங்கள் தான். சோ அந்த ஆயுதங்கள்லாம் எங்க இருந்து யார் மூலமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு இந்த இராணுவ நிலையங்களுக்கு இராணுவ மையங்களுக்கு கொண்டு செல்லப்படுது அப்படிங்கிறது நம்மள யாருக்குமே தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னா அந்த இராணுவத்திற்கான தேவையான பொருட்களை வழங்கக்கூடியது ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திடம் ரகசியமாக ஒப்படைக்கப்பட்டது. தெரிஞ்சிருச்சுன்னா அப்ப எல்லாருக்குமே எல்லா விஷயமுமே டிஸ்க்ளோஸ் ஆயிரும். இது வந்து ரகசியத்தன்மை காக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதுனால இந்த இராணுவ தளவாடங்கள் யாருக்கிட்ட இருந்து எந்த எந்த நிறுவனத்தின் மூலமாக கொண்டு செல்லப்படுது அப்படிங்கிறது ரகசியத்தன்மை காக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அதே போல நிகழ்வு தளவாடங்கள், அதாவது நான் இப்ப பண்ணக்கூடிய டிரான்ஸ்போர்டேஷன் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை நிறைவேற்றுவதற்காக, அது திருமண நிகழ்வாகவோ அல்லது அரசியல் கட்சிகள் சார்ந்ததாகவோ அரசாங்கம் சார்ந்த நிகழ்வாகவோ இருக்கலாம். அந்த குறிப்பிட்ட நிகழ்விற்கு என்னுடைய தளவாடங்களின் மேலாண்மை பங்களிப்பை கொடுப்பது மட்டுமே என்னுடைய நோக்கம். சோ ஒன்ஸ் அந்த ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதுல என்னுடைய பங்களிப்பு இல்லை. நாலாவது சேவை தளவாடங்கள். இப்ப வணிக தளவாடங்கள் அப்படின்னு சொல்லும் போது அது முழுக்க முழுக்க லாப நோக்கத்திற்காக செயல்படக்கூடியது. இராணுவ தளவாடங்கள் சொல்லும் போது அது முழுக்க முழுக்க நாட்டினுடைய பாதுகாப்பு சார்ந்தது. நிகழ்வு தளவாடங்கள்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட இலக்கை மட்டுமே அடைவதை நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடியது. சேவை தளவாடங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த வணிகம் சார்ந்த விஷயங்களுக்காக பண்டங்கள் வந்து கொண்டு செல்லப்படுறது இல்லாம மக்களினுடைய அடிப்படை தேவைகள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையில ஃபிளட், சோ இந்த மழை வெள்ளத்துல புயல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பொருட்களை நம்ம கொண்டு செல்றோம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்றோம் அப்படின்னா அது எதன் கீழ் வருது அப்படின்னு சொன்னா சேவை தளவாடங்களின் கீழ் வருது. மக்களினுடைய இயல்பு நிலை பாதிக்கப்படும் போது அவர்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த சேவை தளவாடங்கள் பயன்படுத்தப்படும். இதனுடைய முக்கிய விதிமுறைகள் என்ன? தளவாடங்களினுடைய முக்கிய விதிமுறைகள் என்ன? பொருட்கள், பொருட்கள்னு சொல்லும் போது மூலப்பொருட்கள், அது உற்பத்தி செய்யக்கூடிய தயாரிப்பு நிலை,
மற்றும் அதனுடைய பங்குகள் எங்க இருந்து எவ்வளவு வந்து நம்ம ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து அவங்களுடைய தேவைகளுக்காக அதை நம்ம பிரிச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறது. சோ இந்த தளவாட அமைப்புகள் மூலமாக அனைத்து பொருட்களும் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கொண்டு செல்லப்படும். இரண்டாவது விதிமுறை, பயனாளர்கள் அல்லது வாடிக்கையாளர்கள் இவர்களிடையே ஏற்படக்கூடிய உறவு முறை. விநியோக மையம். விநியோக மையம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த பொருட்கள் எல்லாம் சேமிச்சு ஒரு இடத்துல வச்சிருக்கோம் இல்லையா, பாதுகாப்பு கிடங்காக. அங்க இருந்து தேவைப்படக்கூடிய இடங்களுக்கு சரியான முறையாக அங்கீகரிக்கப்பட்ட விநியோகஸ்தர்கள் மூலமாக அந்த மையத்திலிருந்து அந்த பொருட்கள் விநியோகிக்கப்படுகிறது. அதே போல சேவைக்கான புள்ளிகள். இப்ப எல்லாருமே சர்வீஸ் பண்றாங்க, எல்லாருமே டிரான்ஸ்போர்டேஷன் பண்றாங்க. ஆனா நம்ம முன்னாடியே சொன்னோம், குறித்த நேரத்தில் அந்த பொருட்கள் அடைய வேண்டிய இடத்தை அடைஞ்சா மட்டும்தான் அதனுடைய இலக்கு வந்து பூர்த்தி அடையும். அப்போ நம்ம ஒரு பொருளை கொண்டு போறோம் அப்படின்னா அந்த பொருள் தேவைப்படக்கூடிய நபருக்கு சரியான நேரத்தில் கொண்டு சேர்க்கணும். அதற்கான புள்ளிகள், அதற்கான நம்மளுடைய ஒப்பீனியன்ஸ் கொடுப்போம் இல்லையா, அதற்கான சேவை புள்ளிகள் முக்கியமானது. அதே போல மெட்டீரியல்ஸ், சரக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல மெட்டீரியல்ஸ், ரா மெட்டீரியல்ஸ், மூலப்பொருட்கள்னு சொல்றோம் இல்லையா, அந்த பொருட்களை அதனுடைய நிலை மாறிடாம, இப்ப காய்கறி கொண்டு போறாங்க அப்படின்னா அத வித்தின் அ டே ஒரு இடத்துல இருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த காய்கறிகள் எல்லாமே கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் நம்மளால மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. அதே மாதிரி தளவாடங்கள் அப்படிங்கிற சொல் வந்து பல வழிகள்ல அதை நம்ம பயன்படுத்தலாம். இப்ப நம்ம வகைப்பாடுன்னு சொல்லும் போது சேவைக்காக சொல்றோம், வணிகத்திற்காக சொல்றோம், இராணுவத்திற்காக சொல்றோம், ஒரு முக்கிய நிகழ்வுக்காக சொல்றோம். அப்ப இந்த குழாய் மூலமாக கொண்டு செல்லப்படக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நமக்கு நிறைய இடத்துக்கு வந்து கேஸ் பைப் லைன்ஸ் போகுது, பெட்ரோல் வந்து பைப் லைன்ஸ்ல கொண்டு போறாங்க, எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள்ல இருந்து நுகர்வு இடத்திற்கு வர்றதுக்கு பைப் லைன்ஸ் மூலமா கொண்டு வரோம். ரொம்ப அடிப்படையா எல்லா இடங்களிலுமே மக்களினுடைய வாழ்வியலுக்கு தேவையான தண்ணீர் குழாய்கள் மூலமாக ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றப்படுது. சோ இப்ப இந்த தண்ணீர் குழாய் போன்ற தளவாட அமைப்புகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அதை நம்ம எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்ப எங்க ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்? ஒரு வாட்டர் டேங்க வந்து பிளேஸ் பண்றோம். தண்ணீரை சேமிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாட்டர் டேங்க் தேவைப்படுற மாதிரி மற்ற எல்லா பொருட்களையும் சேமிக்கிறதுக்கு, பாதுகாத்து வைக்கிறதுக்கு இந்த சேவை கிடங்கு அப்படிங்கிறது பயன்படுது. லீட் டைம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த ரீசன்ட் சென்னை ஃபிளட்டே சொன்னோம் அப்படின்னா, பால் வந்து நார்மலா கிடைக்க 10 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய பால் வந்து 50 ரூபாய்க்கு கிடைக்குது. 30 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய தண்ணி வந்து 100 ரூபாய் 200 ரூபாய் வரைக்கும் தண்ணி கிடைக்குது. அப்ப இந்த லீட் டைம் அப்படின்னு சொல்லும்போது சந்தையில் மக்களினுடைய பயன்பாட்டிற்கு அல்லது அவர்களினுடைய நுகர்வுக்கு தேவையான பொருட்கள் ஒரு நேரத்துல வந்து அந்த பீக் டைம் வந்து அடையும், உச்ச நிலைக்கு போகும். அப்போ ஏற்படக்கூடிய சூழ்நிலையை இந்த உற்பத்தியாளர்கள் பயன்படுத்தி கொள்றாங்க. ரொம்ப சிம்பிளா இப்போ நம்ம பார்த்தோம்னா, இப்ப எல்லாமே வந்து இந்த கோவிலுக்கு மாலை போட்டு சபரிமலை, பழனிக்கு வந்து மாலை போட்டு போற சீசன். சோ இப்ப ஜென்ரலா பார்த்தோம்னா காய்கறியோட விலை, பூக்களினுடைய விலை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி 10 ரூபாய்க்கு கிடைச்ச காய் வந்து இன்னைக்கு 50 ரூபாய். சோ அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அந்த சீசனல் டைம் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த லீட் டைம் அப்படின்னு சொல்லும்போது அந்த குறிப்பிட்ட கால நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதன் மூலமாக மக்களுக்கு பொருட்களினுடைய தேவைகள் அதிகரிக்கும் போது அந்த வாய்ப்பை இந்த நிறுவனங்களோ அல்லது உற்பத்தியாளர்களோ பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு நிறுவனத்தினுடைய பங்கு மற்றும் செயல்பாடு, பொருளை உற்பத்தி செய்யறதுல நம்மளுடைய நிலை என்ன, நம்ம அதுக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய ஈடுபாடை கொடுக்கிறோம் அப்படிங்கிறது. சோ இதனுடைய தளவாடங்களினுடைய கொள்கைகள் அப்படின்னு சொல்லும் போது இதுல யாரெல்லாம் முக்கிய பங்காளர்களாக பங்கு கொள்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தயாரிப்பாளர்கள் முக்கியம், இன்னொரு பக்கம் விநியோகஸ்த பயனாளர்கள்
நுகர்வோர்கள் முக்கியம். இவங்க 2 பேத்துக்கும் இடையில இருக்கக்கூடியவங்க இந்த இன்டர்மீடியேட்டர்ஸ், அதாவது சப்ளையர்ஸ். நம்ம வந்து இந்த தரகர்கள்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இடைநிலையில இருந்து உற்பத்தியாளர்களுக்கும் பயனாளர்களுக்கும் இடையில இருந்து இந்த பொருட்களை வாங்கி பல்வேறு இடங்களுக்கு கொடுக்கும்போது அதன் மூலமா அவங்க ஒரு வருமானம் சம்பாதிக்கிறாங்க. சோ இந்த இடைநிலை வாடிக்கையாளர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஏஜென்சிஸ், முகவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப இதுல அந்த பொருட்களினுடைய தயாரிப்பு, அதை தயாரிப்பதற்கான விலை, ப்ரொடக்ஷன் காஸ்ட், அவர்களினுடைய பதவி உயர்வு அல்லது அந்த நிறுவனம் விநியோக நிலையம் இருக்கக்கூடிய இடம், இது எல்லாம் சேர்ந்துதான் இந்த தளவாடங்களின் மேலாண்மையை வழிநடத்தி செல்லக்கூடியது. இந்த அமைப்பினுடைய அணுகுமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதன்மையாக சொல்லக்கூடியது வணிக செயல்முறை. அதாவது வணிக செயல்முறை அப்படின்னு சொல்லிட்டோம்னா இதனுடைய முழு இயக்கமும் எதை பேஸ் பண்ணி மட்டுமே இருக்கும்னா அதனுடைய செயல்பாடு, அதை முடிச்சு அவங்க எப்படி அதை வந்து ஃபைன் ப்ராடக்டா முழுமைப்படுத்தப்பட்ட பொருட்களாக சந்தைக்கு கொண்டு போறாங்க அப்படிங்கிறது. சோ இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் இடையில நிறைய செயல்பாடுகள் இருக்கு. அப்ப ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கணும் அல்லது ஒன்றை ஒன்று சார்ந்ததாக இருக்கணும். கோஆர்டினேஷன், ஒருங்கிணைப்புன்னு சொல்லுவோம். இந்த ஒருங்கிணைப்பு தேவை எங்கு பூர்த்தி செய்யப்படுதோ அங்கு கிடைக்கக்கூடிய அல்லது அங்கிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களினுடைய தரம் வந்து உயர்வாகவே இருக்கும். சோ அந்த ஒருங்கிணைப்பினுடைய தேவை, அதனுடைய செயல்பாடு, அது வந்து தளவாடங்களினுடைய மேலாண்மைக்கு, அதனுடைய செயல்பாடுகளுக்கு மிக முக்கிய காரணியாக இருக்கு. அதே போல தகவல் ஓட்டம். தகவல் அப்படிங்கிறது பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லுவோம். இப்ப இங்க வணிக ரீதியான தகவல்கள் இல்ல தளவாடங்களின் மேலாண்மைக்கு என்ன மாதிரியான தகவல்கள் தேவைப்படும், என்ன இடத்துக்கு எவ்வளவு பொருள் தேவை, அவங்களுடைய தினசரி வாழ்வியலுக்கான பொருட்களினுடைய தேவையினுடைய நிலை என்ன, அதை எந்த அளவுக்கு அவங்க அதிகமா சார்ந்து இருக்காங்க, அதனுடைய செயல்பாடு, இதெல்லாம் தான் தகவல் ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா ஒரு கடைக்கு போறோம் அப்படின்னா அந்த கடைக்கு நம்ம எவ்வளவு ஸ்டாக் இறக்கணும் அப்படிங்கிறது அந்த கடையில் வாங்கக்கூடிய பொருட்களை வாங்கக்கூடிய பயனாளர்களினுடைய எண்ணிக்கையை பொறுத்து அதன் நிலை வந்து தீர்மானிக்கப்படும். நம்ம நிறைய சொல்லிட்டோம். கிடங்குன்னு சொல்லும்போது சேமிப்பு கிடங்கு. இப்ப பொருட்களை சேமிக்கிறது அப்படிங்கிறது, அதுவும் பதப்படுத்தப்பட்டு சேமிக்கிறது அப்படிங்கிறது இன்றைய கால சூழ்நிலையில் மிகவும் இன்றியமையாத ஒரு பணியாக கருதப்படுது. ஏன்னா உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் அனைத்தும் அந்த பொருள் அதனுடைய நிலை மாறுவதற்குள் கண்டிப்பா எல்லா பொருட்களையும் எல்லாராலையும் பயன்படுத்த முடியாது. குறிப்பா விவசாயம் சார்ந்த பொருட்களை. அப்ப நம்ம அதை என்ன செய்ய வேண்டியது இருக்கு, சேமித்து வைக்க வேண்டிய நிலை வந்து மிகப்பெரிய சவால். சோ அப்ப அதை தேர்வு செய்து, சரியான பொருட்களை தேர்வு செய்து அதை பதப்படுத்தி அதற்கான சரியான சூழ்நிலையை கொடுத்து அதை சேமிக்கிறது அப்படிங்கிறது இந்த சேமிப்பு கிடங்குகளினுடைய முக்கிய பணி. கட்டுப்பாடு. இப்ப ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம், சேமிச்சு வச்ச பொருட்கள் எல்லாம் ஐயோ நிறைய பொருள் இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையுமே ஒரே நேரத்திலேயே வந்து டெலிவரி பண்ணிட முடியுமா? முடியாது. பொருட்களினுடைய தேவை அப்படிங்கிறது திட்டமிடப்பட்டு வாடிக்கையாளர்களினுடைய தேவையை பொறுத்து அதற்கான நிலை வந்து மாற்றப்படும். டிமாண்டே இல்லாம இருக்கும்போது நம்ம ஒரு பொருளை வந்து மார்க்கெட்ல விட்டோம் அப்படின்னா அதனுடைய விலை வந்து வீழ்ச்சி அடையும். இதே இது விலை டிமாண்ட் இருக்கும்போது நம்மளோட பொருளை கொடுத்தோம் அப்படின்னா அதனுடைய விலை வந்து கூடும். ரொம்ப சிம்பிளா நம்மளுடைய அன்றாட வாழ்வியலுக்கு தேவையான காய்கறிகளையே சொல்லலாம். குறிப்பா தக்காளி எல்லாம் வந்து அதனுடைய உற்பத்தி அதிகமா இருக்கும்போது அது ரொம்ப நாளைக்கு நம்மளால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாதுன்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம், உற்பத்தி அதிகமாச்சுன்னா கிலோ 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். ஆனா அதே இது உற்பத்தி குறைஞ்சிச்சு அப்படின்னா கிலோ 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். இதுதான் இந்த கட்டுப்பாட்டினுடைய நிலை. பேக்கேஜிங், அதை வந்து எப்படி நம்ம வந்து சேமிக்கப்பட்ட பொருட்களை முறையாக தரம் பிரிச்சு தேவை அறிந்து அதை வந்து மத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது.
யூஸ்வலா நம்ம வந்து இந்த வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணும்போது பேக்கேஜிங் சர்வீசஸ் வந்து கூப்பிடுவோம். பொருட்கள வந்து ஒரு இடத்துல இருந்து பேக் பண்ணி நமக்கு தேவையான இன்னொரு இடத்துக்கு அவங்க கொண்டு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. அது இல்லாம நீங்க கடைகள்ல புது பொருட்கள் வாங்கும்போது, இப்ப அ வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், டிவி, ஏசி இந்த மாரிலாம் வாங்குனீங்கன்னா, அதனோட அட்டைப்பெட்டியிலேயே வந்து போட்டிருக்கும். உள்ள வந்து இருக்கக்கூடிய பொருள் வந்து பாதுகாக்க வேண்டிய பொருள். இல்ல கவனமாக கையாளணும். ஹூக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கும். அதே போல தளவாடங்களினுடைய கருத்து. அதாவது உற்பத்தியாளர்கள் உற்பத்தி செஞ்ச பொருட்களை குடுத்துச்சாங்க. குடுக்கப்பட்ட பொருட்கள் இந்த சரியான நிலையில பயனாளிகளை சென்றடையும். இப்ப பயனாளர்களுக்கான விநியோகம் செய்யும் நிலை அப்படிங்கிறது, அந்த பொருட்களினுடைய நிலை, அதனுடைய செயல்பாடு அப்படிங்கிறது, இதுவரைக்கும் நம்ம ஒர்க் பண்ண எல்லா நிலையிலையும் சார்ந்து ஒட்டுமொத்தமாக அடிப்படையாக கொண்டது. லாஜிஸ்டிக் மேலாண்மையினுடைய கோட்பாடுகள், செயல்பாடு மற்றும் வகைப்பாடுகள் இதுல பார்க்கும். இப்போ கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லும்போது தியரிஸ், அதனுடைய பிலாசபி நம்ம சொல்லலாம். லாஜிஸ்டிக் மேலாண்மை அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்தினுடைய விநியோக சங்கிலின்னு சொல்றாங்க. இப்ப இது வரைக்கும் நம்ம அதைதான் பார்த்திருக்கோம். விநியோக சங்கிலிங்கிறது மூலப்பொருட்கள் நிர்வாகத்திற்கு கொண்டு வரப்பட்டு அது ஃபைன் ப்ராடக்டா உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களாக மாற்றப்பட்டு அங்கு இருந்து நுகர்வோரினுடைய நிலைக்கு எப்படி கொண்டு செல்லப்படுது அப்படிங்கறத சோஃபார் ஷார்ட்டா பார்த்தோம். சோ இப்ப இந்த விநியோக சங்கிலி அப்படிங்கிறது பொருட்களினுடைய ஒட்டுமொத்த ஓட்டத்தையும் எளிதாக்குறதுக்காக கொண்டு வரப்பட்டது. இப்ப இதுல வாடிக்கையாளர்களினுடைய திருப்தி, அவங்களோட சாட்டிஸ்பாக்சன் அப்படிங்கிறது குறைந்த செலவுல பொருட்களினுடைய தரமான பொருட்களை அடைகிறது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சாட்டிஸ்பாக்சன். அப்போ பொருட்களை கிடைக்க செய்யறது, அது குறைந்த செலவுல பொருட்களை கிடைக்க செய்யறது, வாடிக்கையாளர்களினுடைய திருப்தி. இந்த ரெண்டும் தான் லாஜிஸ்டிக்ஸ் மேலாண்மையினுடைய முக்கியமான நோக்கமாக கருதப்படுது. இதனுடைய கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லும்போது இதை இயக்குறதுல திரும்ப திரும்ப அதேதான். சோ வாடிக்கையாளர்களினுடைய பொருட்களை வந்து திறமையாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறதுக்கு, கொண்டு செல்றதுக்கு தொடர்பான தளவாடங்கள், அதை மாற்றி அமைக்கக்கூடிய கோட்பாடுகள் தான் இங்க நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், தயாரிக்கப்பட்ட பொருட்கள் எந்த நேரத்துல சரியான நேரத்துல அதனுடைய பயன்பாடை அடையணும் அப்படின்னா அது சரியான நேரத்துல அதனுடைய பயனாளிகளை சென்று அடையணும். ரெண்டாவது, சரியான அளவில் கிடைக்கக்கூடிய உற்பத்தி பொருள், உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய அல்லது இது போதும் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வைக்கக்கூடிய பெரிய அளவிலான நிறுவனங்கள். அதே போல வாடிக்கையாளர்களுக்கு தேவையான பொருட்கள், தயாரிப்புகள் அப்படின்னு சொன்னோம்னா தேவையான பொருட்கள் அல்லது சேவைகளாக கூட இருக்கலாம். சரியான தரத்துல கிடைக்கணும். அவங்களுக்கு பொருள் தேவைப்படுதுங்கிறதுக்காக நம்ம டேமேஜ் ஆனதையோ அழுகி போனதையோ கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது அதனுடைய பயன்பாடை அடையாது. அப்ப சரியான நேரத்துல சரியான பொருள் அதனுடைய தரம் குறையாமல் பயனாளர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. வாடிக்கையாளர்களுக்கு தேவையான நேரத்துல அவங்களுக்கு தேவையான சேவை கிடைப்பது. இப்ப தண்ணி ஒருத்தர் வேணும்னா தண்ணி தேவைப்படும் போது கொடுத்தாதான் அவங்களுக்கு அது சர்வீஸா இருக்கும். அதை நம்ம அவங்களுக்கு அவங்களோட தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுத்தோம்னா நம்ம கிட்ட இருக்க எக்ஸஸ நம்ம வந்து அவங்களுக்கு தள்ளி விடுற மாதிரி ஆயிடும். அதே போல இறுதியாக வாடிக்கையாளர்களுக்கு தேவைப்படும் இடத்தில் அதனுடைய சேவை கிடைக்கும் வகையில் சரியான இடத்திற்கு கொண்டு செல்றது. நான் இங்க இருக்கேன், இங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லாம அவங்க இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு தேவையான சேவையை கொண்டு சேர்ப்பது. வாடிக்கையாளர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விலையில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் அல்லது சேவைகளை கிடைப்பதை உறுதி செய்கிறது. அதே போல வாடிக்கையாளர்கள் அல்லது பார்ட்னர்ஸ், கூட்டாளிகள், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய சப்ளையர்ஸ், இடைத்தரகர்கள், அதனுடைய பங்குதாரர்கள், இவங்க எல்லாத்துக்குமே சரியான நேரத்துல சரியான இடத்துல அவங்களுடைய பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டு அதற்கான பயன், அதாவது மானிட்டரி பெனிஃபிட், லாபம் வந்து அவங்கள முறையா சென்றடைகிறதுக்கு மிக மிக முக்கியமானது லாஜிஸ்டிக் மேலாண்மையினுடைய அதனுடைய கோட்பாடுகள். இது எப்படி செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சில செயல்பாடுகள் வந்து பொருட்களை கொண்டு செல்றதுல அவங்க கடைபிடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட், ஆர்டர் பிளேஸ் பண்ணும். ஆர்டரினுடைய செயலாக்கம், அதாவது கட்டளையினுடைய செயலாக்கம்.
இப்ப நம்ம பொருட்களை உற்பத்தி செய்யறோம் அப்படின்னா அதுக்கான டிமாண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கான பொருட்களை உற்பத்தி செய்வோம். சோ அதற்கான தேவை எப்படி எவ்வளவு மக்களுக்கு தேவை அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? நாம பொருட்களை விநியோகிக்கக்கூடிய ஒவ்வொரு கடைகளிலிருந்தும் நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து கலெக்ட் பண்றோம். உங்களுக்கு எவ்வளவு ஸ்டாக்ஸ் வந்து இப்போ வேணும் அப்படின்னு சொல்லி. சோ அவங்க கிட்ட இருந்து சேகரிக்கப்பட்ட தகவல்கள் மூலமாக நிறுவனங்களுக்கு இந்த தகவல் வந்து தெரிவிக்கப்படுது. இப்போ இந்த மாசத்துக்கு வந்து இவ்வளவு நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. சோ அப்ப அந்த அவ்வளவு நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா அதற்கு தேவையான மூலப்பொருட்கள் நாம கொள்முதல் செய்யணும். நம்ம கொள்முதலை மொத்தமா வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணியிருந்திருக்கலாம். இல்ல அது கம்மியா இருக்கும்போது அதற்கு தேவைப்படக்கூடிய மேற்கொண்டு தேவைப்படக்கூடிய பொருட்களை நாம கொள்முதல் செய்யலாம். கொள்முதல் செய்யப்பட்ட அல்லது உற்பத்திக்கு தயாராக இருக்கக்கூடிய பொருட்களை நீங்க எப்படி கையாளுறீங்க? பொருட்களை கையாளுதல். இதுல வேஸ்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சோ பொருட்கள் வந்து சேதப்படுத்தாம அதை நிறைய டேமேஜ் பண்ணாம பொருட்களை மூலப்பொருட்களை சரியாக பயன்படுத்துதல் அப்படிங்கிறது பொருட்களை கையாளுதல். ஏன் கிடங்கு, சேமிப்பு கிடங்கு, அதனுடைய கட்டுப்பாடுகள். இந்த போக்குவரத்து அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லியிருக்கோம். தேவைப்படக்கூடிய பொருட்கள் வந்து சரியான நேரத்தில் சரியான இடத்தை சென்றடைவது இந்த போக்குவரத்தினுடைய முதன்மையான நோக்கம். அதே போல பொருட்களினுடைய தரம் குறையாமல் அது டேமேஜ் ஆகாம கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதும் போக்குவரத்தினுடைய முக்கியமான செயல்பாடு. ஏன் பேக்கேஜிங், அதை எப்படி வந்து நம்ம பேக் பண்ணி அந்த பொருட்களுக்கு ஏத்த மாதிரி அது அதனுடைய தரத்தை இழந்துடாம, டேமேஜ் ஆயிடாம, சேதப்படுத்திடாம அதனுடைய பயனாளிகளை சென்றடைகிறதுக்கு அந்த பேக்கேஜிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இறுதியாக தகவல்கள், இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நம்ம பயனாளர்கள் கிட்ட இருந்தும் இந்த தகவல்கள் பெறலாம். அந்த பொருட்களினுடைய தரம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட இருந்தும் தகவல்கள் பெறலாம். அல்லது இந்த முகவர்கள், மீடியேட்டர்ஸ், அவங்க மூலமாகவும் நமக்கான தகவல்கள் பெறப்படலாம். தளவாடங்களினுடைய வகைப்பாடுகள் அப்படின்னு சொல்லும்போது 2 வகையா தான் பிரிக்கிறாங்க. உள்வரும், வெளிச்செல்லும். உள்வரும் தளவாடங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிர்வாகத்திற்கு அல்லது பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் பல்வேறு இடங்களில் இருந்து கொள்முதல் செய்யப்பட்டு அந்த நிறுவனத்திற்கு வந்து சேர்றது. இதே இது வெளிச்செல்றது. ஸோ ரா மெட்டீரியல்ஸ் உள்ள வந்துருச்சு அப்படின்னா அந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே திரும்ப ரா மெட்டீரியல்ஸாவே வெளியே போகாது. அது ஒரு ஃபைன் ப்ராடக்டா உற்பத்தி செய்யப்பட்ட முழுமையான பொருட்களாக ஆக்கப்பட்டு தான் வெளியில போகும். ஸோ அப்ப அந்த வெளிச்செல்லும், அது கீழ்நிலை தளவாடங்கள் அப்படின்னு சொல்லும்போது உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் உற்பத்தி நிலையில் இருந்து நுகர்வோரின் நிலைக்கு கொண்டு செல்றதுதான் வெளிச்செல்லும் தளவாடங்கள் அல்லது கீழ்நிலை தளவாடங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய நோக்கங்கள் என்ன? பொதுவாகவே லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட்டுடைய நோக்கம் அப்படின்னு சொன்னோம்னா சரியான நேரத்துல, சரியான இடத்துல, சரியான நிலையில பொருட்களை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்றதுதான். அது விரைவாக இருக்கணும். குறைந்தபட்ச மாறுபாடு, அதாவது ரொம்ப ரேஞ்ச் டிஃபரன்சஸ் இல்லாம இருக்கணும். சரக்கு, மெட்டீரியல்ஸ் உடைய நிலை, அவங்க அதை எப்படி கோஆர்டினேட் பண்றாங்க, முறையான ஒருங்கிணைப்பு, அதனுடைய தரம், இது எல்லாம் தான் லாஜிஸ்டிக் செயல்பாட்டு நோக்கங்களின் லாஜிஸ்டிக் மேலாண்மையினுடைய முக்கியமான செயல்பாட்டு நோக்கங்களாக கருதப்படுது. இதனுடைய படிவங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன வழிமுறைகள் எல்லாம் கையாளுறாங்க, என்ன நிலைப்பாடுகள் அவங்க மேற்கொள்றாங்க அப்படின்னா, சொன்ன மாதிரி கொள்முதல் நிலை, அது உற்பத்தி செய்யப்படுது. உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் வந்து விற்பனை தளவாடங்களுக்கு கொண்டு செல்லப்படுது. விற்ற பொருட்கள் இல்ல அதுல கொண்டு இங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது சில பொருட்கள் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அந்த சேதப்படுத்தப்பட்ட பொருட்கள் திரும்பவும் அந்த உற்பத்தி வளாகத்திற்கே கொண்டு வரப்படும். சோ அது மீட்பு தளவாடங்கள். இந்த மறுசுழற்சி அப்படின்னு சொல்லும்போது சோ மெட்டீரியல் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு, டேமேஜ் ஆனதை நம்ம கொண்டு வந்து அது திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா நம்ம பண்ணலாம். ஆனா நிறைய நிறுவனங்கள்ல வந்து அதை மறுசுழற்சி பண்றதுக்காக கூடிய செலவு வந்து அதிகமாகும் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா யூஸ்வலாவே இந்த இயர் அண்ட் சேல் எல்லாமே போடக்கூடியது இந்த மீட்பு தளவாடங்களின் மூலமாக கொண்டு வரப்பட்ட சேதப்படுத்தப்பட்ட பொருட்கள், சின்ன சின்ன டேமேஜஸ் இருக்கக்கூடிய பொருட்களை தான் நம்ம வந்து இயர் அண்ட் கிளியரன்ஸ் சேல், இந்த தீபாவளி டைம்ல, சீசனல் டைம்ஸ்ல நமக்கு கொடுக்கக்கூடிய டிஸ்கவுண்ட்ஸ், தள்ளுபடிகள்,
இது எல்லாமே வந்து யூஸ்வலா கொடுக்குறாங்க. பட் ஒரு சில இது வந்து நம்மளால அதை மறுசுழற்சி செய்ய முடியும் அப்படின்னா ஒரு சில நிறுவனங்கள் அதை மறுசுழற்சி செய்யக்கூடிய நிறுவனங்களும் இருக்கு. இப்ப இதுல இரண்டாவது பகுதியாக லாஜிஸ்டிக்ஸ் மேலாண்மையில நம்ம பார்க்க போறது அதனுடைய நிர்வாகத்தினுடைய நோக்கம், முக்கியத்துவம், அதனுடைய கருத்துரு. இதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். இதனுடைய கருத்தியல் கட்டமைப்பு அப்படின்னு சொல்லும்போது லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒருங்கிணைக்கப்பட்ட செயல்பாடு. நம்ம ஃபர்ஸ்ட் இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கோம். உற்பத்தி நிலையில இருந்து விற்பனை நிலை வரைக்கும், இப்ப பார்த்தா மறுசுழற்சி நிலை வரைக்கும் அதனுடைய செயல்பாடுகள் வந்து திறம்பட இருக்கணும் அப்படின்னா லாஜிஸ்டிக் மேலாண்மையில இருக்கக்கூடிய பல்வேறு நிலைகளும் அல்லது துறைகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு செயல்பட்டால் மட்டும்தான் அவங்களுடைய இலக்கை அவங்களால அடைய முடியும். இது எல்லா விதமான தளவாட செயல்பாடுகளுக்கும் பொருந்தும். நம்ம வகைகள் பார்த்தோம் இல்லையா, வணிகம் சார்ந்தது, சேவை சார்ந்தது, இராணுவம் சார்ந்தது, நிகழ்வு சார்ந்ததுன்னு சொல்லி. அந்த மாதிரி எல்லா வகையான மேலாண்மைகளுக்கும் எல்லா வகையான லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இந்த ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அது மட்டும் இல்லாம அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் உற்பத்திக்கு கொண்டு வரக்கூடிய நிலை, உற்பத்தி செய்யப்பட்டு அதை சந்தைப்படுத்தப்படுறது, அதனுடைய விற்பனை, அதனுடைய தரம், அதை உபயோகிச்சுட்டு மக்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த கருத்தியல் கட்டமைப்புக்கு கீழே கொண்டு வரப்படும். இதுல குறிப்பிட்ட சில கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தளவாடங்களின் உண்மையான நிலை என்ன, உண்மையான வேலை என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இயற்கை சார்ந்து இயற்கையோடு இணைந்து செயல்படக்கூடியதுதான் அவங்களுடைய வேலை. என்னது அது? இப்போ உற்பத்தி நிலைக்கு தேவையான மூலப்பொருட்கள் கொண்டு வர்றது, அதை சந்தைப்படுத்துறது, அது சார்ந்த நடவடிக்கைகள், இது எல்லாத்துக்குமே இந்த தளவாடங்கள் அப்படிங்கிறது அவசியமான ஒண்ணா இருக்கு. சோ தளவாடங்களினுடைய கருத்து என்ன? பயனாளர்களுக்கு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் இல்ல அது மூலப்பொருட்களாகவோ அல்லது உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களாகவோ அதற்கான பொருட்கள் பல செயல்பாடுகளை தாண்டி சரியான நிலையில் சரியான தரத்தில் அதனுடைய பயனாளிகளை சென்றடையும். சோ அதுக்கு சில வகையான மேலாண்மைகளை வந்து அவங்க சொல்றாங்க. சோ ஒல்லியான தளவாட மேலாண்மை அப்படின்னு சொல்லும் போது உள்ளியான லீன் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது வணிக மேலாண்மை. இது வந்து எது சார்ந்தது அப்படின்னு சொன்னா வணிக மேலாண்மை சார்ந்த தத்துவம். இப்போ உற்பத்திக்கான பொருட்கள் மூலப்பொருட்கள் பர்ச்சேஸ்ல ஆரம்பிச்சு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட போய் அவங்க கிட்ட இருந்து அடுத்த நிறைய பேருக்கு மாறி இறுதியாக அதனுடைய பயனாளிகளை அடையும் இல்லையா. நான் அந்த பொருளை வாங்கி நான் தான் கன்சியூம் பண்ண போறேன் அப்படின்னா நான் தான் அதனுடைய இறுதி வாடிக்கையாளர். சோ என்னை வந்து சேர்ற வரைக்கும் அந்த பொருட்களினுடைய மதிப்பு வந்து குறையக்கூடாது. குறையாம இருக்கிறது, அதனுடைய தரத்தை குறைக்காம, அதனுடைய உருவத்தை மாற்றாம, அது சென்றடைய வேண்டிய இடத்தை இறுதி வரைக்கும் சென்றடைகிறதுக்கு தான் நம்ம இந்த பதப்படுத்துதல் அப்படிங்கிறது நிறைய கெமிக்கல்ஸ் பயன்பாடு அப்படிங்கிறது நம்ம நிறையவே பண்றோம். சோ அதுக்கு இந்த லீன் மேனேஜ்மெண்ட், அதாவது சரியான நேரத்துல கடைசி பயனாளர் வரைக்கும் சென்றடைவதற்கு, பொருட்கள் தரம் குறையாமல் சென்றடைவதற்கு இந்த லீன் மேனேஜ்மெண்ட், ஒல்லியான தளவாட மேலாண்மை அப்படிங்கிறது முக்கிய பங்களிப்பு தரும். இப்போ நம்ம இந்த மனித சங்கிலின்னு சொல்ற மாதிரி விநியோக சங்கிலி, உற்பத்தி செய்யப்பட்ட இடத்துல இருந்து இறுதி வாடிக்கையாளர் வரைக்கும் வந்து சென்றடையக்கூடிய அந்த விநியோக சங்கிலியில லீன் மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இடையில இருக்கக்கூடிய தேவையில்லாத சில செயல்பாடுகளை குறைச்சிட்டு குறித்த நேரத்தில் அந்த பொருள் விரைவாக சென்றடைவதற்கு இது வழிவகை செய்யுது. சுறுசுறுப்பான லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட். இந்த சுறுசுறுப்பு வந்து எப்ப வரும் நமக்கு? எதிர்பாராம திடீர்னு ஒரு 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 ப்ராப்ளம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபயரா நம்ம இருக்கிற இடத்துல திடீர்னு ஒரு ஃபயர் ஆகுது அப்படின்னா நம்ம மெதுவா நடந்து போய் தண்ணி எடுத்துட்டு வந்து பைப் மாட்டி இது பண்ணிட்டு இருக்கோம். அந்த பிரிஸ்க்னஸ் வந்து ஆக்டிவ் வந்து உடனே வந்துடும். அது எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை, பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன், சூழ்நிலையின் மாற்றத்தை பொறுத்து தான்
ஒரு பணி ஒரு நார்மலாவே ஒரு மனிதன் வந்து அவனுடைய செயல்பாட சுறுசுறுப்பா பண்றதும், சோம்பேறித்தனமா பண்றதும், மெதுவா பண்றதும் அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து. அப்போ இங்க சுறுசுறுப்பான மேலாண்மை, லாஜிஸ்டிக்ஸ் மேலாண்மை அப்படின்னு சொல்லும்போது, நம்மளால யூகிக்க முடியாத ஒரு மாற்றம் ஏற்படும்போது, லைக் சுனாமி வரும்போது, சுனாமி மாதிரியான சூழ்நிலை வரும்போது, நம்மளால என்ன பண்றதுன்னே யோசிக்க முடியாத நிலை வரும்போது, மிஷினரிஸ் எல்லாம் ஒர்க் ஆகாது. நம்ம கத்துக்கிட்ட பாடம் எல்லாம் மறந்து போயிடும். சோ இதற்கான முயற்சிகள் எல்லாமே நாம மேற்கொள்ளும் போது என்ன செய்யும்னா, அந்த நேரத்துல நம்மளோட பிரசன்ஸ் வந்து என்ன ஒர்க் பண்ணுதோ, அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம மைண்ட் வந்து கமாண்ட் பண்ணும். சோ ஒரு வாடிக்கையாளர் சுறுசுறுப்பா செயல்படும் இல்ல உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் லாஜிஸ்டிக்ஸ் மேலாண்மை மூலமாக சுறுசுறுப்பா பயனாளர்களை அவர்களுடைய தேவை அறிஞ்சு விரைவா சென்றடைஞ்சா மட்டும்தான் அதனுடைய குறிக்கோள் வந்து நிறைவேறும். மருத்துவ பொருட்கள் வந்து எல்லாமே வந்து எமர்ஜென்சியா தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் மாற்றப்படுது. இப்ப அந்த பொருள் 2 நாள்ல தேவைப்படக்கூடிய மெடிசின்ஸ் நம்ம 10 நாள் கழிச்சு கொடுத்தோம்னா அதற்கான யூஸே கிடையாது. அது மாதிரி சுறுசுறுப்பான லாஜிஸ்டிக்ஸ் மேலாண்மை அப்படிங்கிறது எதிர்பாராத கால மாற்றத்திற்கு ஏற்ப அதனுடைய நிலைமையை கையாளுவதற்கு தேவையான தன்மையை கொண்டுள்ளது. நெகிழ்வான தளவாட மேலாண்மை. இந்த நெகிழும் தன்மை அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ சுறுசுறுப்புன்னு சொல்லும்போது சிச்சுவேஷன் டிமாண்ட் பண்ணி அதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம ஃபாஸ்டா ஸ்பீட் அப் பண்றது அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த நெகிழ்வான அப்படின்னு சொன்னோம்னா, நெகிழும் தன்மையுடையதுன்னா ஃபிளெக்சிபிளா போறது. கால சூழ்நிலை மாற்றத்திற்கு ஏற்ப அல்லது அந்த நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய மனிதர்களினுடைய நிலைக்கு ஏற்ப நாம வந்து நெகிழ்ந்து போறது, மீன் ஃபிளெக்சிபிளா போறது. இப்போ இங்க கணினியோட பயன்பாடு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம். லாஜிஸ்டிக்ஸ் மேலாண்மையினுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லும்போது கணினியினுடைய செயல்பாடு. அதை நம்ம மிஷினரிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்ப எல்லாமே வந்து சிஸ்டமடைஸ் பண்ணிட்டோம். ஒரு பில் போடுறது கூட வந்து நமக்கு கம்ப்யூட்டரைஸ்டு பில்லு தான் வந்து கிடைக்குது. அப்போ எதிர்மறையான அல்லது உற்பத்தியற்ற செயல்களை நீக்கணும் அப்படின்னா அதனுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆரம்ப நிலையில என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒருத்தர் வந்து டிசைட் பண்ணணும். அல்லது இந்த மறுசுழற்சிக்கு பொருட்கள் திருப்பி விடப்பட்டதுக்கு அப்புறமா நாம என்ன நிலை விரும்புறோமோ அந்த விரும்பிய நிலைக்கு திரும்புவதற்கான திறன் வந்து வரையறுக்கப்படும். இதுவரைக்கும் அப்படி ஒரு நிலை வந்து மேற்கொள்ளப்படல. நுகர்வோர் வந்து பல லட்சம் பேர், பல கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய தேவைகள் அவங்களுடைய சூழ்நிலைகளை பொறுத்து மாறுபடும். ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவைங்கிறத தெரிஞ்சு நம்ம அதுக்கேத்த மாதிரி பொருட்கள் உற்பத்தி செய்யறது அப்படிங்கிறது சுலபமான நிலை வந்து கிடையாது. அதுக்கு நாம பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளணும். இப்ப ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் வந்து நம்ம அப்படியே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஒரு ஃபிளேவர் பிடிக்கிறது இன்னொருத்தருக்கு பிடிக்காது, இவங்களுக்கு பிடிக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. அப்ப நம்ம பெரும்பான்மையான மக்கள் என்ன விரும்புறாங்களோ அவர்களினுடைய தேவை என்ன அப்படிங்கறத அறிஞ்சுதான் உற்பத்தி நிறுவனங்கள் எல்லாமே அதிகப்படியான பொருட்களை இப்போ வரைக்கும் நமக்கு வந்து உற்பத்தி செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இதுல பேக்வர்ட் பின்னடைவு அப்படிங்கிறது எங்க வருது? இந்த விநியோக சங்கிலியில முழுவதுமாக நிறுவனத்திற்குள்ளேயே செயல்படாமல் அந்த விநியோக சங்கிலி அப்படிங்கிறது நிறுவனத்தையும் தாண்டி முகவர்களையும் தாண்டி அதனுடைய பயனாளர்களையும் அதுல இணைக்கணும். சோ ஒரு நிறுவனத்தில் செயல்படக்கூடிய அந்த விநியோக சங்கிலி அப்படிங்கிறது நிறுவனத்தை தாண்டி முகவர்களை தாண்டி அதுல இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை வாடிக்கையாளர்கள் வரைக்கும் கொண்டு செல்லும். சோ அப்படி கையாளக்கூடிய இந்த நெகிழ்வான தளவாட மேலாண்மை வந்து 4 முக்கியமான தூண்கள், 4 முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ் வந்து சொல்றாங்க. தெரிவு நிலை. தெரிவு நிலை அப்படின்னு சொல்லும்போது தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நிலை. பொதுவாவே ஒரு ஃபேக்டரி இல்ல ஒரு இண்டஸ்ட்ரி நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றோம், உருவாக்குறோம் அப்படின்னா
அந்த நிறுவனம் அமைக்கப்படக்கூடிய இடம் மிக முக்கியமானது. அங்க வந்து நல்ல வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கணும், நல்ல சுற்றுச்சூழல் இருக்கணும், டிரான்ஸ்போர்டேஷன் போக்குவரத்திற்கு முக்கியமாக நல்ல ரோட் ஃபெசிலிட்டிஸ் உள்ள ஒரு சென்டரா இருக்கணும். ஸோ நம்ம ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அந்த நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதனுடைய இடம் தேர்வுல இருந்து நாம என்ன பிசினஸ் பண்ண போறோம், கண்டிப்பா நமக்கு தெரிஞ்ச பிசினஸ் தான் பண்ண போறோம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிசினஸ் தான் பண்ண போறோம். ஸோ அதுல மேலும் மேலும் நமக்கு என்ன டிமாண்ட் வேணும், நமக்கு என்ன தேவை வேணும் அப்படிங்கறத தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி நாம உற்பத்தியே செய்யணும். ஸோ அதுதான் வந்து தெரிவு நிலை அப்படின்னு சொல்றாங்க. நெகிழ்வுத்தன்மை. ஸோ இது அட்ஜஸ்டபிளா போறது, ஒருத்தரோட ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போறது, அது மாதிரி சொல்லலாம். ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்லும்போது உற்பத்தி நிலையில இருந்து இறுதி வாடிக்கையாளர் வரைக்கும் வர்றதுக்குள்ள பல்வேறு கட்டத்துல அந்த மூலப்பொருட்கள் வந்து மாறி 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 அதனுடைய செயல்பாடுகள் வந்துட்டு இருக்கு. ஸோ ஒத்துழைப்பு அப்படிங்கிறது பொருட்களினுடைய ப்ரொடக்ஷன்ல ஏற்படக்கூடியது இல்ல, அதை உற்பத்தி செய்யக்கூடிய மனிதர்கள், நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள், பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ், வேறு வேறு துறைகளை பணிபுரிய பணியாளர்கள், அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நாம வாடிக்கையாளருக்கு கொடுக்கக்கூடிய பொருள் தரமானதாகவும் தரத்தில் உயர்ந்ததாகவும் இருக்கணும், நம்மளுடைய கம்பெனி பேர் சொல்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கு ஏற்ற தரத்தில், உயர்ந்த தரத்தில் பொருட்களை உற்பத்தி செய்யணும்ன்ற அவங்க இலக்கை அடைவதற்கு எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படிங்கிறது. கட்டுப்பாடு. கட்டுப்பாடுன்னு சொல்லும் போது எல்லாரும் கண்ட்ரோலா ஒர்க் பண்ணணும், ஆடக்கூடாது, அசையக்கூடாது, அந்த மாதிரி இல்லாம நமக்கான ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், நாம வந்து இந்த வேலை பார்க்கிறோம் அப்படின்னா இதுல இதனுடைய ஜென்யூனிட்டியை வந்து நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றோம், தரமான பொருட்களை உற்பத்தி செஞ்சு மக்களுக்கு கொடுக்கறதுல நம்மளுடைய பங்களிப்பு, அதாவது உற்பத்தி செய்யக்கூடிய பணியாளர்களினுடைய பங்களிப்பு வந்து இந்த இடத்துல மிக முக்கியமானது அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது பசுமை லாஜிஸ்டிக் மேலாண்மை. சோ பசுமை அப்படின்னு சொல்லும் போது இது எதை சார்ந்து இருக்கும் அப்படின்றது நமக்கு நேச்சுரலாவே புரிஞ்சிருக்கும். சுற்றுச்சூழல் சார்ந்தது. இப்ப மூலப்பொருட்களுக்காக நம்ம நிறைய இயற்கை வளங்களை வந்து எடுத்துட்டே இருக்கும். அது மரங்களா இருக்கட்டும், நிலத்திற்கடியில இருந்து கிடைக்கக்கூடிய வளங்களாக இருக்கட்டும், விவசாயத்தின் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய வளங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே மூலப்பொருட்களாக எடுக்க எடுக்க அந்த இடத்தினுடைய தரம், சுற்றுச்சூழலினுடைய மாசுபாடு, சுற்றுச்சூழல் இழப்பு, இது எல்லாமே இங்க அதிகமா இருக்கு. அப்ப மூலப்பொருட்களை குறைந்த அளவுல யூஸ் பண்ணி நாம அதிகமான பொருட்கள் வந்து எப்படி உற்பத்தி செய்யறது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து மரத்துல இருந்து தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். சோ காகிதங்களினுடைய பயன்பாடை குறைப்பதற்காக இப்ப நிறைய தொழில் சார்ந்த நிறுவனங்கள்ல, கல்வி நிறுவனங்கள்ல, அரசு அலுவலகங்கள்ல எல்லாமே வந்து பேப்பர்லெஸ் ஒர்க்கா வந்து நிறைய கொண்டு வந்துட்டாங்க. நிறைய பிரிண்ட் அவுட்ஸ் எடுக்கிறது, புக்கை வச்சு படிக்கிறது எல்லாமே வந்து கண்டென்ட் அந்த மாதிரி மாறிட்டு இருக்கு. சோ சுற்றுச்சூழல் மேலாண்மை, சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா அதுல இருந்து பெறப்படக்கூடிய மூலப்பொருட்கள் குறைந்த அளவில் பயன்படுத்தப்படும். குறைந்த அளவில் பயன்படுத்தப்படும் சொல்லும் போது இப்ப நிறைய சுற்றுச்சூழல் பாதிப்பு எதனால ஏற்படுது அப்படின்னா நம்ம ஊர்ல இயங்கக்கூடிய நிறைய தொழிற்சாலைகள் இருந்து ஏற்படக்கூடிய புகை, அதனுடைய கழிவுகள், அது வந்து நீர்ல கலக்கிறது, அதனால ஏற்படக்கூடிய மாசு, காற்றுல ஏற்படக்கூடிய மாசு குறைபாடு, தண்ணியில கலக்கிறதுனால தண்ணியோட தன்மை கெட்டு போயிருது. சோ தண்ணி ஓடும் போது அதனோட அந்த கழிவுகளின் மூலமாக அந்த கழிவுகள் படிந்து மண்ணினுடைய வளமும் கெட்டு போகுது. அப்போ ஒரு ஒரு கெமிக்கலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள், ஒரு நிறுவனத்திலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகளின் மூலமாக நாம சுற்றுச்சூழலை எப்படி எல்லாம் பாதிக்கிறோம். அப்ப என்ன பண்றது? உற்பத்தியே செஞ்சிடாம இருந்துடலாமா? உற்பத்தியே செய்யாம இருந்தா மக்களினுடைய பயன்பாடுகளுக்கு தேவையான பொருட்கள் எங்க இருந்து வரும்? எனக்கு அதுவும் வேணும், சுற்றுச்சூழலும் பாதிக்க கூடாது. அப்போ சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் நாம என்ன பண்ணலாம்? சிம்பிளா அந்த கழிவுகளை மறுசுழற்சி செஞ்சு அது முறையாக அந்த கழிவுகள் வந்து வெளியேற்றப்படலாம். இப்ப இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்னா
நம்ம சிம்பிளா இயற்கையிலிருந்து எடுக்கக்கூடிய வளங்களுக்கு மாற்றாக வேறு என்ன வளங்களை நம்மளால பயன்படுத்த முடியும் அப்படிங்கறத பார்க்கலாம். எல்லாமே பண்ண முடியல. அப்ப அதனுடைய அளவை வந்து குறைத்துக் கொள்ளலாம். அதுல எடுக்கக்கூடிய அளவை வந்து நம்ம குறைச்சு எடுத்துக்கலாம். சோ இது எல்லாமே எதை பிரதிபலிக்குது அப்படின்னு சொன்னோம்னா, சுற்றுச்சூழலில் இருந்து நம்மளுடைய வாழ்வியல் நேரடியாக எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கறத குறிக்குது. சோ அதுல ஒண்ணுதான் பசுமை தளவாடங்களினுடைய பண்புகள். சோ கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொன்னா, பசுமை வந்து நம்ம கிட்ட என்ன கேக்குது? அது நமக்குதான் நிறைய தருது. சுத்தமான காற்று, ஆரோக்கியமான வாழ்வியல், சுத்தமான காய்கறிகள், இதெல்லாமே வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்வியலுக்கு தேவையான இன்றியமையாத விஷயங்களாக இருக்கு. சோ இப்ப இதை குறைக்கணும், நம்ம திரும்ப திரும்ப அதை ரீயூஸ் பண்ணணும், மீண்டும் மீண்டும் அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது அதுல நச்சுத்தன்மை குறைவாக இருந்தா மட்டும்தான் இது எல்லாத்தையும் நம்மளால பண்ண முடியும். ஒரு பொருளை மறுசுழற்சி செய்யறோம் அப்படின்னா, இப்ப வேஸ்ட் வாட்டர் வந்து ரீசைக்கிள் பண்றாங்க அப்படின்னா, ரீசைக்கிள் செய்யப்பட்ட வேஸ்ட் வாட்டரை வந்து நம்மளால குடித நீரா பயன்படுத்த முடியாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்? அத வந்து பாசனத்திற்கோ அல்லது வேறு வகையான பயன்பாட்டிற்கோ, தண்ணிய வந்து வேற விஷயங்களுக்காக பயன்படுத்துறதுக்காக அதை நம்ம பயன்படுத்தலாம். இப்ப இதுல இந்த மறுசுழற்சி அல்லது மறு உற்பத்தி அப்படிங்கிறது பசுமை மேலாண்மையை பொறுத்த அளவுக்கு மிகவும் இன்றியமையாது. இப்ப பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து ரீயூசபிள் பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. சோ ரீயூசபிள் பிளாஸ்டிக்ஸ் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நிறைய காகிதங்கள் போட்டிருக்கோம். மண்ணுல போட்டோம் அப்படின்னா அது மக்கும் தன்மை இல்லாத காகிதங்களாக இருக்கிறதுனால மண்ணினுடைய வளத்தையும் கெடுக்குது, நம்மளுடைய இயற்கை வளத்தையும் கெடுக்குதுங்கிறதுனால இப்ப நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு பதிலா ரீயூசபிள் பிளாஸ்டிக்ஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். சோ அந்த மறுசுழற்சி செய்யக்கூடிய காகிதங்கள் இல்ல தண்ணி பாட்டில்கள் நாம பயன்படுத்தும் போது அதை திரும்ப ரீசைக்கிள் பண்ணி புதுசா ஒரு பொருளை திரும்பவுமே ஒரு புது வாட்டர் பாட்டிலாவே நம்மளால அதை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். சோ அப்ப மறுசுழற்சி செய்யும் போது அதுல இருந்து வெளிப்படக்கூடிய கழிவுகள், வெளியேற்றப்படக்கூடிய கழிவுகள், அதனால நச்சுத்தன்மை குறைய ரா மெட்டீரியல் புதுசா நீங்க வாங்கி அதை அதிகமா யூஸ் பண்ணும்போது ரீயூஸ் பண்ண அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸினுடைய அளவு வந்து குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல மறு உற்பத்தி. இப்ப உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை எப்படி நாம மறு உற்பத்தி செய்யறது? இந்த மறு உற்பத்தி அப்படிங்கிறது குறிப்பா வேளாண்மையில மக்களினுடைய தேவைகளை ஏற்ற மாதிரி, அவங்களோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நாம என்ன பண்றோம்? சீசனல் ஃபுட்ஸை வந்து திரும்பவும் பயிரிடலாம். இதனுடைய நோக்கம் என்ன? இப்ப நமக்கு தேவை அப்படின்னு சொன்னா, ஒரு பொருள் தேவைன்னா வீட்டுல இருந்தே கம்ப்யூட்டர்ல வந்து சிம்பிளா நம்மளுடைய போன்ல இருந்து நம்ம எந்த ஆப்பை வேணாலும் யூஸ் பண்ணி ஒரு பொருள் ஆர்டர் பண்றோம். சாப்பாட்டுல இருந்து எல்லாமே வந்து நம்ம உட்கார்ந்த இடத்துலயே ஆர்டர் பண்ணி ஆன் ஹேண்ட் நம்ம கை மேல கிடைக்குது. சோ நீங்க ஆர்டர் செய்யறதுல இருந்து அந்த மெட்டீரியல்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்றதுல இருந்து அதை கண்ட்ரோல் பண்றதுல இருந்து அதை டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணி சேமிச்சு அந்த பொருட்களினுடைய தரம் குறைஞ்சிராம அந்த பேக்கேஜிங் சொல்றோம் இல்லையா, அந்த பொருட்களை கையாளும் நிலை அப்படிங்கிறதுல இருந்து எல்லாமே உள்ளடக்கியதுதான் இந்த லாஜிஸ்டிக்ஸ். இப்ப இது எல்லா நெட்வொர்க்குக்கும் இது சம்பந்தமான எல்லா பணிகளையும் முழுமையாக ஒருங்கிணைக்கப்படுறது அப்படிங்கிறது இங்கதான். சோ இதுல வந்து கொள்முதல் வந்துருது, உற்பத்தி வந்துருது, விற்பனையும் வந்துருது. இந்த மூன்றும் தான் வணிகத்தினுடைய அடிப்படையான இயல்பு, அடிப்படையான தன்மை அப்படின்னு சொல்லுவோம். இந்த விநியோக சங்கிலி, லாஜிஸ்டிக் மேலாண்மை அப்படிங்கிறது விநியோக சங்கிலியினுடைய மேலாண்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். விநியோக சங்கிலினா ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு, அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு, அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு, இறுதி வாடிக்கையாளர் வரைக்கும் அந்த பொருளை கொண்டு சேர்க்கறதுல இந்த விநியோக சங்கிலியினுடைய பங்கு வந்து இருக்கு. சோ இதுல முறையான திட்டமிடு, பிளானிங் வந்து ரொம்ப முக்கியம். எப்பவுமே நம்ம சொல்லுவோம் அது. முறையான கட்டுப்பாடு, முறையான திட்டமிடல் இருக்கும், முறையான கட்டுப்பாடு இருக்கும். இது ரெண்டு இருந்தாலும் அதை நாம் எப்படி செயல்படுத்துறோம்? பிளானிங் எல்லாம் நல்லா பண்ணிடுவோம், பட் ஆனா அதனுடைய செயல்பாடுன்னு வரும்போது நாம எதிர்பார்த்த ரிசல்ட் அதுல இருக்குமா, நாம எதிர்பார்த்த இலக்கை நம்மளால அடைய முடியுமா அப்படிங்கிறது அதனுடைய செயல்பாடுகளை பொறுத்தே அமைகிறது. அதே மாதிரிதான் இது வணிகம் சார்ந்ததாகவோ அல்லது சேவை சார்ந்ததாகவோ
என்ன கைண்ட் ஆஃப் மேலாண்மையா இருந்தாலும் சரி, அது முதல் நிலையில் இருந்து இறுதி நிலை வரைக்கும் அவர் அது சென்றடையக்கூடிய இடத்திற்கு சரியான தரத்தில் கொண்டு சேர்ப்பதுதான் லாஜிஸ்டிக் நிர்வாகத்தினுடைய மேலாண்மையினுடைய முக்கிய நோக்கம். இதுல பொருட்கள் மேலாண்மை அப்படிங்கிறது சிம்பிளா நாம உற்பத்தி செய்யக்கூடிய அல்லது பெறக்கூடிய மூலப்பொருட்கள்ல இருந்து இறுதி பயன்பாட்டிற்கு வரைக்கும் அமையும். இதுல அகைன் திட்டமிடல், ஒழுங்கமைப்பு, கட்டுப்படுத்துதல், கொள்முதல்ல இருந்து அத கிடங்குகள் சேமிச்சு வைக்கிறது, இது எல்லாத்தையுமே இந்த பொருட்கள் மேலாண்மை அப்படிங்கிறது உள்ளடக்கிறது. இயற்பியல் விநியோகம், அதாவது உற்பத்தி செய்யப்படக்கூடிய இடங்களில் இருந்து சேமிப்பு கிடங்குக்கு வருது, அங்க இருந்து வாடிக்கையாளர்களுக்கு அது நிறைவு பெற்ற பொருட்களாக கொண்டு செல்லப்படுது. ஸோ இப்ப இந்த டோட்டல் ஆக்டிவிட்டியை தான் நம்ம இதை சயின்டிபிக்கா நம்ம பார்க்கணும். இயற்பியல் சார்ந்ததுன்னு சொல்லும்போது, இயற்பியல் விநியோகம்னு சொல்லும்போது எந்த ஒரு விஷயம் இதுக்கு ஏன் சயின்ஸ் வேணும் அப்படின்னா, மெத்தடிஸ்டிக்கா நம்ம பண்ணணும் அப்படின்னா, முறைப்படுத்தப்பட்டு எந்த ஒரு விஷயமும் பண்ணணும் அப்படின்னா அதுல அறிவியல் மேலாண்மை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. சப்ளை மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னா, ஒரு நிறுவனத்தினுடைய செயல்பாடு அதனுடைய வளங்கள் எந்த அளவுக்கு அவசியமானதோ அதே மாதிரி அது பயனாளர்களை சென்றடைகிற வரைக்கும் இடைத்தரகர்கள்ல இருந்து இறுதி பயனாளர் வரைக்கும் அவங்களுடைய தேவை அறிஞ்சு சரியான நபரை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தேவையான சேவையை செய்யறது அப்படிங்கிறது சப்ளை மேனேஜ்மெண்டோட நோக்கம். இதுல எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஆக்டிவிட்டிஸும் இருக்கும். அதாவது விரிவுபடுத்துதல், கையகப்படுத்துதல் அப்படின்னு சொன்னோம்னா விரிவுபடுத்துதல் அப்படின்னு சொல்லலாம். நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ண விரிவுபடுத்த அதனுடைய நிர்வாக திறனும் மேம்பட்டு இருக்கணும். அதை முறையாக நிர்வகிச்சா மட்டும்தான், இப்போ ஒரு கம்பெனி ஒரு பிரான்ச் ஓபன் பண்றாங்க, அது நல்ல ரன்னிங்கா சக்சஸ்ஃபுல்லா போகும்போது அவங்க என்ன பண்றாங்க, இன்னொரு இடத்துல இன்னொரு பிரான்ச் ஆஃப் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இப்போ ஒரு பிசினஸ் இருக்கும்போது, ஒரு கடை இருக்கும்போது நம்மளால அதை நல்லபடியா மேனேஜ் பண்ண முடியும். அதே இது 2, 3, 4 நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த மேலாண்மை நிர்வாகம் செய்தல் அப்படிங்கிறது மிக முக்கியமான பங்களிப்பை பெறுது. பரவலாக்கப்பட்ட தளவாட மேலாண்மை, இது பேசிக்கா ஒரு கம்பெனியை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடியது. அப்ப இதுல என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, பல்வேறு இடங்கள்ல கிராமப்புற பகுதிகளாக இருக்கட்டும், அங்கு செயல்படக்கூடிய மக்களினுடைய உள்ளூர் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த நிறுவனங்கள் அவர்களினுடைய உற்பத்தி நிலையில இருந்து அவங்களுடைய செயல்பாடுகளை எந்த அளவுக்கு கொண்டு போறாங்க அப்படிங்கிறது தான் இங்க பொருள்படுது. அப்ப இந்த நீங்க கையகப்படுத்துறீங்க இல்ல பரவலாக்குறீங்க அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம பல்வேறு தரப்பட்ட கலாச்சாரங்களுக்கும் மொழிகளுக்கும் அப்பாற்பட்டு நம்மளுடைய செயல்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கோம். சோ இப்ப அவங்களோட கலாச்சாரங்கள் அடிப்படையிலும் அவர்களினுடைய தேவைகள் அடிப்படையிலும் நாம ஒரு நிறுவனத்துக்கு, சின்னதா இருக்கட்டும் இல்ல பெரிய கம்பெனிஸா இருக்கட்டும் இல்ல ஒரு குடிசை தொழில் செய்யக்கூடிய நிறுவனமாக இருக்கட்டும், மக்களினுடைய தேவைகள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு அவங்க செய்யும் போது அவங்களுடைய திறம் மேம்படும். அதன் மூலமாக இந்த பரவலாக்கல் அப்படிங்கிறது அவங்களுக்கு சுலபமாக சென்றடைகிறதுக்கான வாய்ப்பை அது ஏற்படுத்துது. இதனுடைய முக்கியத்துவம் என்ன, எதுக்காக இந்த தளவாடங்களின் மேலாண்மைக்கு நம்ம இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு இடம் பெயர்றதுல அதற்கான செலவுகளை குறைக்கிறதுக்கு வழிவகுக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி செலவு குறையுது அப்படின்னா அதன் மூலமாக நமக்கு லாபம் அதிகரிக்கும். எப்பவுமே பிசினஸ் பண்ணும்போது உற்பத்தி நிலையிலிருந்து மார்க்கெட்டிங் வரைக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பணம் அதையெல்லாம் சேர்த்துதான் அந்த பொருளினுடைய விலையாக நம்ம நிர்ணயிக்கிறோம். நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதல் செலவுகள் ஆகிறது அப்படின்னு சொல்லும்போது லாபத்தினுடைய அளவு குறையும். அப்ப செலவை நீங்க குறைச்சிங்க அப்படின்னா லாபம் அதிகரிக்கிறதுக்கு அது வாய்ப்பு. அதே போல உற்பத்தியினுடைய செயல்பாடு எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா, அந்த பொருளினுடைய தரம் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு ரன்னிங்ல இருக்கு, அவங்களுடைய தேவைகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது. போட்டி அப்படிங்கிறது கண்டிப்பா வணிகத்தை